குறி வச்சா எற விழணும். இது எப்படி நம்ம ப்ராஃபிட் பண்ணுறோம் அப்படின்றத வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஹை லோ ரெண்டுத்தையும் மார்க் பண்ணிக்கிறோம். இந்த லோவுக்கு கீழே இப்போ வந்து 23,477 இது கீழே ஒரு ஹவர்லி கேண்டில் க்ளோஸ் வைக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் இமீடியட் டார்கெட் வந்து 23,370. என்னுடைய சேனலில் வந்து நான் இதான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ எக்ஸாக்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்றது பார்ப்போம். இப்போ என்னன்னா 23,483 இங்கே ரெட் கலர் லைன் வந்து 23,483. இதோட நெக்ஸ்ட் இமீடியட் டார்கெட் வந்து 23,370. இது எப்படி ஒர்க் ஆயிருக்கு? இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 23,600 ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து கீழே வந்து நான் என்ன சொன்னேன், இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சது அப்படின்னா வந்து 23,486 இந்த ரேஞ்சு கீழே க்ளோஸ் வச்சது அப்படின்னா இதோட நெக்ஸ்ட் இமீடியட் டார்கெட் வந்து 23,700. இதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். இது நான் ஹவர்லியில் க்ளோஸ் வைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றது வந்து இதுக்கான சைக்காலஜி, இதுக்கான பேட்டர்ன் என்ன அப்படின்னா, இங்கே வந்து நம்ம இங்கே ஸ்மால் ட்ரெண்ட் லைன் ஒன்று வரைகிறோம். இது பிரேக் ஆகலை அப்படின்னா நம்ம பண்ண மாட்டோம். இதுதான் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் இது எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். இது எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே வருது, க்ளோஸ் வைக்குது, இங்கேயே கன்சால்டேட் ஆகுது. இந்த மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பேரிஷ்னஸ் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. அப்போ வந்து இதுதான் என்ட்ரி பாயிண்ட் நமக்கு. இங்கேருந்து இதோட நெக்ஸ்ட் இமீடியட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாக்டாக 23,370 நம்ம சொல்லியிருந்தது வந்து 370. இந்த ரேஞ்சு வந்து கரெக்டாக அதே லெவலில் வந்து ரிட்டர்ன் ஆகுது பாருங்க. இதுதான் இது மாதிரி நம்மளால முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணலாம். இது வந்து பை எக்ஸ்பீரியன்ஸ், பை லேர்னிங்கில் தான் வரும். இது வந்து ஒரே நாளில் கற்றுக்கிட்டு பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணணும். சைக்காலஜியில் எங்கே ப்ளே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் போகும் கீழே, அதாவது வந்து இன்னும் 23,000 வரைக்குமே போகும், மார்க்கெட் வந்து கீழே போகணும்னு நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த வரைக்கும் பையிங்கோ செல்லிங்கோ எதுவாக இருந்தாலும் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் இது தெளிவாக நமக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணலாம். இதுதான் நம்ம பிளானிங். இது வந்து இது மாதிரி தான் நம்ம ப்ராஃபிட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.